குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தங்க அண்ணவனா இருக்கட்டும், அவர் சிவி சாரை பார்த்து தான் நாங்களாம் படத்துக்கு உள்ள ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு நாங்கள் உள்ள இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம். அவங்க ரெண்டு பேரோட உட்காந்தாலே ரொம்ப ஒரு கலகலப்பா, ஒரு 5 மணி நேரம் ஆனாலும் ரொம்ப ஒரு ஜாலியாக போவோம், டைம் போகிறதே தெரியாது. ஸோ இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இது ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தாய் தந்தைக்கும் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சூதுகவும் 2 தங்கம் சினிமாஸ் தங்கராஜன் மற்றும் ஸ்ரீகுமாரன் இணைந்து தயாரிக்கும் திரைப்படம் ரொம்ப அருமையான திரைப்படம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 திரைப்படங்களை அவர் தயாரித்த அதில் அந்த 25 படங்களையும் புதியவர்களை சினிமாவிற்கு புதியவர்களை அறிமுகப்படுத்திய ஒரு பல்கலைக்கழகம். தற்பொழுது டெக்னீஷியன்ஸ் மட்டுமல்லாத தயாரிப்பாளர்களையும் தயாரித்து அனுப்பி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு உண்மையான கருத்து. இந்த திரைப்படம் வெற்றியடைய நெஞ்சார்ந்து வாழ்த்துகிறேன். வழங்க வளமுடன். நன்றி 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 நன்றிண்ணே. அவரோட இன்னைக்கு கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியங்கிறது கடைசியாக வந்த பெரிய படங்கள்லேருந்து சின்ன படம் வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதில் இந்த சிவகுமாரோட நிச்சயமாக அவரோட நம்பிக்கையில் இருக்கிற படங்கள் எத்தனை டைரக்டர், எத்தனை கேமராமேன், எத்தனை பேரை இந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அது மாதிரி இந்த படம் பெரிய வெற்றி படமாகணும். வேண்டி பெரிய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக சொன்னால் ஆல் கிரெடிட் கோஸ் டு சிவகுமார் சார். ஏன்னா அவருடைய ஒரு மினி யூனிவர்சிட்டி, அதில் எல்லாருமே டிஸ்ட்ரிக்ஷனில் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அர்ஜுன் இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் காஸ்ட் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இசை வெளியீட்டு விழா ஒரு மாநாடு மாதிரி நடக்குது. இண்டஸ்ட்ரியில் உள்ள டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான லெஜண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா கூடியிருக்காங்க. இது வேறு வேறு டீம்லேருந்து கிடையாது, ஒட்டுமொத்தமாக எல்லாமே சிவியோட ப்ரொடக்ஷன்லேருந்து வந்த இத்தனை லெஜண்ட்ஸ் இருக்காங்கங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். சூதுகவும் நம்ம ஏற்கனவே பார்த்து ரொம்ப வியந்த ஒரு படம். கண்டிப்பாக சூதுகவும் 2வும் மிகப்பெரிய வெற்றி படமாக தான் இருக்கும். சிவி அத்தனை அவர் நிறைய நிறைய நியூ கம்மர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி எல்லாருமே லெஜெண்டாக இருக்காங்க. அவர் எடுத்த படங்கள் மூலியமாக நிறைய லெஜெண்டுகள் உருவானாங்க. ஆனால் லெஜெண்டுகளை வச்சு அவர் படம் பண்ணலை. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவி திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய ஸ்ட்ரகிளில் இருந்தாச்சு. அவர் விழுந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் 1 கிலோமீட்டர் தாண்டி ரன்னிங்கில் இருப்பார். தொடர்ச்சியாக அந்த சினிமா மேலே உள்ள பேஷனால் அந்த படம் பண்ணுறதோட வேகத்தை, அதோட குவாலிட்டியை விட்டு கொடுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கார். கூட சேர்ந்து படம் பண்ணக்கூடிய தங்கம் சினிமாஸ். ஜென்ரலாக ஹோட்டல் வச்சுருக்க எல்லாருமே ருசியை பற்றி பேசுவாங்க. அவர் உணவை பற்றி பேசுவார், உணவை எப்படி சாப்பிடணுங்கிறத பற்றி பேசுவார். நண்பர்களை எல்லாத்தையும் கொடுக்கும். அவர் குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆள். தங்கமான மனசுக்காரர் தங்கராஜன். அவங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாமே புது டீம். நம்ம நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் குரூப் பற்றி சொல்லவே வேண்டாம். புதுசாக மியூசிக் பண்ண இன்னைக்கு அந்த எட்வின் லூயிஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். நன்றி. பார்த்துட்டு இருக்க தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார் அவர்களுடைய தயாரிப்பில் இந்த படம் வர டிசம்பர் 13ஆம் தேதி சண்முக சினிமாஸ் கே சுரேஷ் சார் அவர்களுடைய வெளியீடா வரப்போகுது உலகெங்கிலும். ஸோ நிச்சயமா பார்த்து ரசிக்கிறதுக்கு தமிழ் உள்ளங்கள்லாம் தயாராக இருக்கும். அதை கொண்டு சேர்க்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை ஊடக அண்ணன்களுக்கும் அக்காக்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் இனிய நன்றிகள், காலை வணக்கங்கள். ஓகே, ஸோ இந்த நிகழ்வு ஒரு மியூசிக்கல் ஸ்டார்ட்டோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ இது நமக்கான இந்த டேக்கான மியூசிக்கல் ஸ்டார்ட் மட்டும் இல்லை, இவரோட மியூசிக் கெரியருக்கான ஸ்டார்ட்டும் கூட. ஸோ நம்மளுடைய சூதுகம் 2 நாடும் நாட்டு மக்களும் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளராக இதில் அற்புதமான பாட்டு நம்ம கேட்ட பாடல் உட்பட அற்புதமான ஒரு ஆல்பமை கொடுத்திருக்கக்கூடிய திரு எட்வின் லூயிஸ் விஸ்வநாத் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. நல்ல பலமான கைத்தட்டல். ஒரு டெபியூ மியூசிக் கம்போசர்
செக் பயங்கரமா இருக்கீங்களேப்பா. தேங்க்யூ. Okay. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் சந்தோஷ் சார். ஹாய், தி ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் யூ. ஹலோ நலன் சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் நலன் சார். ஸ்ரீனியண்ணா தேங்க்யூ. இல்லை நான் ஃபஸ்ட்டு பாடிட்டேன், தென் வில் ஹேவ் தி ஸ்பீச். 2K தானே? சரி ஓகே போலாமா? மியூசிக் கம்போசர் எட்வின் லூயிஸ் விஸ்வநாத் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு நிகழ்வை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்திற்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஹரி SR. அண்ட் இந்த படத்துக்கான ஸ்டண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு நைஃப் நரேன் சார். அண்ட் இந்த படத்தினுடைய ப்ரொமோ எடிட்டர் டு பி மென்ஷன்ட் ரமேஷ் UV அவர்கள். அண்ட் இந்த படத்துக்கு சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சுந்தர் அவர்கள், காஸ்டியூம் டிசைனராக இருந்த ஸ்வேதா அவர்கள், அண்ட் இந்த படத்தினுடைய EPயாக பணிபுரிந்த ஹரிஷ், சந்தோஷ், ராகேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்மளுடைய நன்றிகளை தெரிவிக்கலாம். அண்ட் பேர் சொல்ல மறந்தாலும் எல்லோர் மீதும் பாசம் உண்டு சார். ஓகே, அங்கே எதை எடுத்து கொடுத்தீங்கன்னு நினச்சி ட்ரெண்டியாகவும் ட்ரெடிஷ்னலாகவும் எல்லா விதத்திலையும் எழுதியிருக்கீங்க பிரதர். சூப்பர் பிரதர். ஓகே ஓகேம்மா சரி. ரமேஷ் ஓகே 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 விஷு ஓகேன்னு சொல்லுமா. ஓகே தேங்க்யூ. அதான் நானும் நிறைய பேச நினச்சிட்டு வந்தேன், அது எல்லாமே பேசிட்டாங்க. என்னன்னா சார் எப்போதும் ஒரு சில விஷயத்த வந்து அவருக்குள்ள வச்சுப்பார். அந்த டேல அது நடக்கும் போது தான் அவர் என்ன மனசில் நினைச்சாருன்னு தெரியும். இந்த டிசைன் பண்ணும்போது நான் அவர்கிட்ட சார் ஆடியோ லான்ச் போடலாமா அப்படின்னு. சார் அர்ஜுன் ஆடியோ தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்ல முன்னாடியே. சார் ட்ரைலர் நம்ம புதுசாக வரோம், ட்ரைலர் லான்ச் போடலாமான்னா அதெல்லாம் வேண்டாம் டிசைன் அப்படியே இருக்கணும்னாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து ஆடியோ லான்ச்சோ ட்ரைலர் லான்ச் ஃபங்க்ஷன் கிடையாது, இது வந்து திருக்குமரன் ரீயூனியன் ஃபங்க்ஷனு. ஸோ அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நாங்களும் இருக்கோம். ஏன்னா நாங்களும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் நிறைய பேசுகிறோம். இதில் சார் சிவா சார் நம்ம ஆடியோ லான்ச் இதுதான் சார். அப்புறம் ஏன்னா நான் வந்து முண்டாஸ்பட்டியில் தான் வந்து நான் அசிஸ்டண்டாக ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு கார்த்திக் சுப்ரா சார், நலன் சார், அப்புறம் ரஞ்சித் சார், இவங்கெல்லாம் பார்க்கும்போது பயம் இருக்கும். அந்த அந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயம் இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்றா பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அப்போ தானே தொடங்குறோம், நமக்கு ஒரு கனவு இருக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த டைமில் அந்த அசால்ட்டாக அந்த படங்களை பீட்சாவாக இருக்கட்டும், சூதுகமாக இருக்கட்டும், தேட்டரில் வேற லெவல் ஒரு இருக்கும். அந்த சூதுகம் 2ல் சூதுகம் படத்தில் 2 நான் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப நன்றி சார், நலன் சார். இந்த கவுண்டமணி சார் ஒரு படத்தில் சொல்லுவார், அந்த கற்பரை கட்டி அந்த பையன் கையிலே கொடுத்த சார். அந்த அளவுக்கு நாங்கள் டேமேஜ் பண்ணல சார். படத்தை வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக தேட்டரில். அது ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நலன் சார் பார்த்துட்டு அவர் எது என்ன திட்டம் வந்தாவே நான் அந்த படத்தில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு நான் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ சார். அப்புறம் இங்கே எல்லாருக்கும் இந்த மேடையை கொடுத்தாச்சு. ஆனால் நான் ஒரு சில பேரை கூப்பிட வேண்டியது இருக்கு. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமும் கேமராமேன் டீமோட மேலே வந்தீங்கன்னா அவங்கள மட்டும் அந்த மேடை ஏற்றிட்டு பேர் சொல்லி யோகராஜ், அவர் அரவிந்த், பார்த்திபன், ராஜேஷ், அரவிந்த், இது கேமராமேன் டீம் முரளி, ஸ்ரீதர், இவர் ரமேஷ், கிஷோர், விஷாலுங்க, அருண் அண்ணன். அதான் இப்போ இவங்க தான் அந்த ஸ்பாட்ல
விஷால் எங்க? ஓகே, அதான் இவங்க தான் அந்த ஸ்பாட்ல. ஏன்னா இப்போ நம்ம அங்கே ஸ்பாட்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வந்து ஒரு காரியமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து அந்த ஷூட்டிங்கை வந்து கரெக்டாக கொண்டு போகிறதா இருக்கட்டும். அது இப்போ யோகராஜ் கதிர் இவங்களா எங்க கதிர் யோகி இவங்க தான் இந்த படம் வந்து இப்போ இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு இவங்க தான் முக்கியமான ஒரு காரணம். இன்னும் நல்லா சத்தமாகவே எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய இடத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. அப்போ இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து அடுத்து நான் வந்து எங்கள் ஹீரோ சாரை பற்றி தான் பேசணும். அவரை பற்றி பேசுறதுக்கு என்ன, ஏன்னா அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்போதும் ஸ்பாட்டில் வந்து டேரக்டர் தான் வர வைக்கிறோம். ப்ளீஸ் சார், லெஜெண்டரி வாகை சந்திரசேகர் சார் அவர்களை மேடைக்கு வைக்கிறோம். கவி ஜேஎஸ் கவி அவர்களை மேடைக்கு வைப்பதற்கான தருணம் இது. ப்ளீஸ் கல்கி அண்ணன் அவர்களை மேடைக்கு வைப்பதற்கான தருணம் இது. ஸோ திரைப்படத்தினுடைய ஹீரோயின் ஹரிஷா ஜஸ்டின் அவர்களை மேடைக்கு வைப்பதற்கான தருணம் இது. எஸ், அருள்தாஸ் அண்ணன் அவர்களை மேடைக்கு வைப்பதற்கான தருணம் இது. அண்ட் எஸ், நம்மளுடைய அருமை பிரகாசம் கருணாகரன் அண்ணன் அவர்களை மேடைக்கு வைப்பதற்கான தருணம் இது. அண்ட் எஸ், ஹீரோ ஆஃப் த மூவி நம்மளுடைய சிவா அண்ணன் அவர்களை, அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அண்ணன் அவர்களை மேடைக்கு வைப்பதற்கான தருணம் இது. பா ரஞ்சித் அண்ணன் அவர்கள், இயக்குனர் ரவிக்குமார் அவர்கள், திரு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அண்ட் அவரோடு இயக்குனர் ரவிச்சந்திரன் அவர்களையும் மேடைக்கு வைக்கிறோம். லியோ ஜான் பால் அவர்கள், எஸ், அடுத்து வலம் வரும் இயக்குனராக கௌரவன் அவர்களை மேடைக்கு வைக்கிறோம். ஏஆர்கே சரவணன் சார் அவர்களை மேடைக்கு வைக்கிறோம். அண்ட் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் பாபி சிம்ஹானன் அவர்களை மேடைக்கு வைப்பதற்கான தருணம் ப்ளீஸ். எஸ், அண்ட் சுதுகோமோன்ல நான் சொன்ன மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஆல்பம் கொடுத்த நம்மளுடைய வெரி ஓன் சந்தோஷ் நாராயணன் அவர்களை மேடை கிடைப்பதற்கான தருணம். அப்பா, மேடையே நிரம்பி இருக்கிறது. ஒரு நிமிஷம். ஹரிஷா முன்னாடி வாங்க. சிவா சார், கருணா, ஆதிக் முன்னாடி வாங்க. ஆதிக் இங்க வாங்க. நீங்க எடுத்துக்கோ. ஒன் செகண்ட் சொல்லுங்கப்பா, சொல்லாம பண்றீங்க. ஓகே. ஸோ சுதுகவும் டு நாடும் நாட்டு மக்கள் திரைப்படத்தினுடைய இந்த வெளியீட்டு, இந்த ப்ரீ ரிலீஸ் மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பா ரஞ்சித் இயக்குனர் அவர்கள் வெளியிட படக்குழுவினர் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். எஸ் சார், ஒரு நிமிஷம் சார். வீடியோ ஃபர்ஸ்ட். விஷுவல்ஸ் ஓகேவா? எதுமா சார்? போஸ்ட் கொஞ்சம் கீழே. ஓகே சார். சரி சார், அங்க பாருங்க பின்னாடி விஷுவல். மேனேஜர் ராகேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு என்பது நினைக்கிறோம். விஷுவல்ஸ் ஓகேவா? ஒரு நிமிஷம் சார். ஸ்டில்ஸ் இங்க ரமேஷ் ஸ்டாண்ட். ரெடி சார்? லுக் எங்க சார்?
ஓகே ஓகே தேங்க்யூ